சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் ஷேப் ஃபேக்டர். நான் எழுதுறது கிளியரா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லிருங்க. ஓகே சார். ஓகே. ஷேப் ஃபேக்டர். ஓகே, இதுக்கு வந்து நிறைய நேம்ஸ் இருக்கு. ஸோ எல்லா நேம்ஸும் கொடுத்துட்றேன், ஏன்னா வந்து கொஷின்ல வந்து எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஷேப் ஃபேக்டர் ஜென்ரலா சொல்றது. அப்படி இல்லைன்னா காமனா யூஸ் பண்ற நேம் வந்து இந்த ரெண்டு நேம், வியூ ஃபேக்டர் ஆர் ஷேப் ஃபேக்டர். இந்த ரெண்டு நேம் தான் காமனா யூஸ் பண்ணுவாங்க. இதை தவிர வேற என்னென்ன நேம்லலாம் இந்த டேர்மை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஃபேக்டர், ஓகே, கான்ஃபிகரேஷன் ஃபேக்டர். கான்ஃபிகரேஷன் ஃபேக்டர் இதுல எந்த டேர்ம் கொடுத்தாலும் ஒரே மீனிங் தான். ஷேப் ஃபேக்டர், வியூ ஃபேக்டர், ஆங்கிள் ஃபேக்டர், கான்ஃபிகரேஷன் ஃபேக்டர். ஓகே, இந்த டேர்ம் எதுக்காக வந்திருக்குன்னா சேம் இதுக்கு முன்னாடி பார்த்த எமிசிவிட்டி எப்படி ரிலேட் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து இன்னொரு சர்ஃபேஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்ற ஒரு டேர்ம் தான் ஷேப் ஃபேக்டர். ஸோ டீட்டெயிலா பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, இதை நம்பர் 1 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அதே மாதிரி இங்க ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, இது நம்பர் 2ன்னு சொல்லிடலாம். அடுத்து இப்படி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, நம்பர் 3. ஓகே, 3 சர்ஃபேஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த சர்ஃபேஸ்ல இருந்து ரேடியேஷன் வந்து லீவ் ஆகுது. ஓகே, அப்ராக்சிமேட்டா ஒரு 1000 வாட் லீவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்ப இந்த லீவ் ஆகிற எனர்ஜி என்ன பண்ணும், ஒண்ணு இங்க படலாம், இல்லைன்னா இங்க படலாம், அப்படி இல்லைன்னா மற்ற அட்மாஸ்பியர்ல போய் ரீச் ஆகலாம். கரெக்டா? நான் அட்மாஸ்பியரை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இங்க இருந்து லீவ் ஆகிற எனர்ஜி ஒண்ணு நம்பர் 3rd பிளேட்டுக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா நம்பர் 2nd பிளேட்டுக்கு போகலாம். இந்த ரெண்டே சான்ஸ் தான் நமக்கு. ஓகே, அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பிளேட்டுக்கு வந்து ஒரு 700 வாட் வந்து ரீச் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த பிளேட்டுக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 1000 - 700 300 வாட். ஸோ பேலன்ஸ் வந்து இந்த பிளேட்டுக்கு ஒரு 300 வாட் வந்து ரேடியேஷன் வந்து ரீச் ஆயிருக்கு. புரியுதா என்ன சொல்றேன்னு? கொஞ்சம் பெருசா எழுதணுமா இல்ல ஓகேவா? ஓகே சார், போதும் சார். ஓகே, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப இந்த பிளேட்ல இருந்து இந்த பிளேட்டுக்கு 700, இந்த பிளேட்ல இருந்து இந்த பிளேட்டுக்கு 300. இந்த ஒரு டேர்ம் தான் ஷேப் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு வியூ ஃபேக்டர் ஆர் ஷேப் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வச்சு நம்ம சொல்லுவோம். இது எதுக்காக வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கிற ஓரியன்டேஷனுக்காக இந்த டேர்மை கொண்டு வந்தாங்க. ஓரியன்டேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுல இருந்து எல்லா எனர்ஜி லீவ் ஆகுது. ஆனா இந்த லீவ் ஆகிற எனர்ஜி எல்லாமே இதுலதான் போய் படுமாங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் எப்படி வச்சிருக்காங்க, புரியுதா? இந்த ஆங்கிள் வச்சிருக்காங்க, இங்க இதுக்கு இந்த ஆங்கிள். இப்ப இந்த 2ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சப்போஸ் இவ்வளவு லென்த்ல இருக்கு. இப்ப நீங்க சொல்றபடி இப்ப நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் வந்து ஓகேவா இருக்கும். ஏன்னா இங்க இருந்து போற ரேடியேஷன் வந்து அதிகமா இதை தான் ரீச் ஆகும். ஏன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கு, அது இல்லாம அதிகமான சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. ஓகேவா? இங்க வந்து ஆங்கிள் கொஞ்சம் டில்ட்டா இருக்கு, ஸோ லைட்டான ரேடியேஷன் தான் போகும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எந்த மாதிரி ஓரியன்டேஷன்ல இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த ரேடியேஷன் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஓகே, புரியுதா? அந்த ஒரு டேர்மை தான் ரிலேட் பண்றதுக்காக ஷேப் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கொண்டு வந்துட்டோம். ஓகே, சிம்பிளா பாருங்க, ஷேப் ஃபேக்டர் எப்பவுமே எஃப் அப்படிங்கிற டேர்ம்ல தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ எஃப் ஐஜே இந்த டேர்ம்ல தான் மென்ஷன் பண்ணுவாங்க, எஃப் ஐஜே. ஓகே, ஐ அப்படின்னா லீவிங் சர்ஃபேஸ். ஓகே, ஐ அப்படின்னா லீவிங் சர்ஃபேஸ், ஜே அப்படின்னா ரிசீவிங் சர்ஃபேஸ். ஓகே, நல்லா பாருங்க, எஃப்ஐஜே which means F12 F13 இந்த மாதிரிலாம் ஆல்ரெடி எல்லாமே பார்த்துருப்போம். F11 F22 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஐ, செகண்ட் டேர்ம் காமனா ஜே, ஐ ஜேன்னு சொல்லியாச்சு.
இந்த ஐங்கிறது லீவிங் சர்ஃபேஸ். எனர்ஜி வந்து எந்த சர்ஃபேஸ்ல இருந்து லீவ் ஆகுதோ அதை ஐன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எக்ஸாம்பிள்ல 1ங்கிற சர்ஃபேஸ்ல இருந்தா லீவ் ஆகுது. ஸோ ஐ ஈக்குவல் டு 1. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜே அப்படின்னா ரிசீவிங் சர்ஃபேஸ். எந்தெந்த சர்ஃபேஸ் ரிசீவ் பண்ணது? 2 and 3. ஓகே, புரிஞ்சா? ஸோ ஷேப் ஃபேக்டர் எப்பவுமே இந்த மாதிரி FIJ அப்படிங்கிற டேர்ம்ல தான் மென்ஷன் பண்ணுவோம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டோட்டல் எனர்ஜி லீவிங் த சர்ஃபேஸ். ஓகே, இப்ப இந்த எனர்ஜி எவ்வளவு எனர்ஜி வந்து லீவ் ஆயிருக்கு? 1000 வாட். ஸோ அந்த டினாமினேட்டர்ல போட்டுறணும். நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா QIJ. இதுக்கு என்ன மீனிங்? டோட்டல் ஹீட் ஃப்ரம் I surface received by the J surface. புரியுதா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாடிக்கும் தேர்ட் பாடிக்கும் ஷேப் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்றேன். அப்ப ஷேப் ஃபேக்டர் எப்படி வரும்? F13 வருமா? F1ல இருந்து 3க்கு எவ்வளவு ஷேப் ஃபேக்டர் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ லீவ் ஆகிற சர்ஃபேஸ் 1, ரிசீவ் பண்ற சர்ஃபேஸ் 3, which is equal to என்ன ஃபார்முலா? QI. QIனா ஐங்கிறது என்ன? இங்க 1, J அப்படிங்கிறது 3. ஓகே, சோ QI அப்படின்னா என்ன மீனிங்? 1ங்கிற சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளவு எனர்ஜி லீவ் ஆகுது அப்படிங்கிற டேர்ம் தான் QI அப்படின்னு சொல்லுவோம். சோ QI is equal to 1000. So 1000. நெக்ஸ்ட் QIJ அப்படின்னா என்ன மீனிங்? Q13. கரெக்டா? நம்மளோட எக்ஸாம்பிள் என்ன? 13. சோ Q13 என்னன்னு கேக்குறாங்க, which means 1ல இருந்து 3க்கு ரீச் ஆயிருக்க எனர்ஜி எவ்வளவு? 300 தானே? சோ அந்த 300 இங்க. இப்ப இந்த ரேஷியோ எவ்வளவு? 0.3 வருமா? கரெக்டா? 0.3. நெக்ஸ்ட் இப்ப இதே ரேஷியோவை F12க்கு ஃபைண்ட் அவுட் பண்றோம். F12 1ங்கிற சர்ஃபேஸ்ல இருந்து 2க்கு எவ்வளவு எனர்ஜி ரேடியேஷன் நடந்திருக்கு அப்படிங்கறத ஒரு ரேஷியோல சொல்றோம். ஓகே, அதே மாதிரி தான் QIJ. இங்க QI வந்து மாற போறது இல்லை, ஏன்னா லீவ் ஆகிற சர்ஃபேஸ் வந்து சேம் தானே. 1ங்கிற சர்ஃபேஸ்ல தானே லீவ் ஆயிட்டு இருக்கு எனர்ஜி. ஸோ 1000. ஓகே, ஸோ QIJ இந்த இடத்துல Q12 கரெக்டா? ஏன்னா இங்க 1 2 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ Q12 Q1ல இருந்து 2க்கு எவ்வளவு எனர்ஜி ரீச் ஆயிருக்கு? 700. ஸோ 700 which is equal to 0.7. புரியுதா? இதுக்கு என்ன மீனிங்னா 1ல இருந்து 3க்கு வந்து 30% ஆஃப் இட்ஸ் எனர்ஜி வந்து ரீச் ஆயிருக்கு. புரியுதா? இத பர்சன்டேஜ்ல 0.3 அப்படின்னா பர்சன்டேஜ் பண்ணோம்னா 30% வரும். ஸோ 1 அப்படிங்கிற சர்ஃபேஸ்ல இருந்து 3ங்கிற சர்ஃபேஸ்க்கு 30% எனர்ஜி ரீச் பண்ணிருக்கு. அதே மாதிரி F1ங்கிற சர்ஃபேஸ்ல இருந்து 2க்கு 70% வந்து ரேடியேஷன் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. புரியுதா என்னன்னு? ஓகே, இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே சார், நோ டவுட். சரி, ஓகே. இப்ப நோ சார். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் டிரா பண்றேன் பாருங்க. ஓகே, இந்த ஃபிளாட் சர்ஃபேஸ் வந்து நம்பர் 1, இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் வந்து நம்பர் 2. இப்ப இந்த 1ல இருந்து வெளியில போற எனர்ஜி எல்லாமே எங்க போகும்? 2க்கு மட்டும் தான் போக சான்ஸ் இருக்கு. அப்ப F12 வேல்யூ என்னவா வரும்? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இந்த 1ங்கிற சர்ஃபேஸ்ல இருந்து சேம் அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 1000 வாட் வந்து எனர்ஜி லீவ் வெளியில வருது. இங்க வர்ற டோட்டல் எனர்ஜி என்ன இருக்கு? திரும்பி இந்த சர்ஃபேஸ்ல மட்டும் தான் பட சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1 2. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. இங்க இருந்து 1000 வாட் வந்து லீவ் ஆகுது, வேற எந்த சர்ஃபேஸ்லயுமே படல அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கிற ஒரே சர்ஃபேஸ் வந்து 2. ஓகே, ஸோ அப்ப இந்த ப்ராப்ளம்க்கு F12 ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? Q12 divided by Q1. கரெக்ட் தானே? ஷேப் ஃபேக்டர் ஃபார்முலா இதானே? ஸோ Q1 எவ்வளோ? 1000,
Q12 1ல இருந்து 2க்கு எவ்வளவு எனர்ஜி ரீச் ஆகும்? இந்த டோட்டல் 1000மே இந்த இடத்துல தான் ரீச் ஆகும். So 1000 which is equal to 1. அப்ப இதுக்கு என்ன மீனிங்? 1 அப்படிங்கிற சர்ஃபேஸ்ல இருந்து 2ங்கிற சர்ஃபேஸ்க்கு 100% எனர்ஜி ரேடியேஷன் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதான் மீனிங். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு இப்ப? ஓகே, இப்ப நான் இன்னொரு சர்ஃபேஸ், தேர்ட் சர்ஃபேஸ் இந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஆனா இந்த சர்ஃபேஸ்க்கு எந்த ஒரு எனர்ஜியுமே போய் சேரல, ரீச் ஆகல, 0 வாட். ஓகே, இது தேர்ட் சர்ஃபேஸ், எந்த ஒரு எனர்ஜியுமே போய் ரீச் ஆகல. ஸோ இப்போ F1ல இருந்து 3க்கு எவ்வளவு ஷேப் ஃபேக்டர் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பாருங்க, F13 ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? Q13 divided by Q1. கரெக்ட் தானே? ஸோ டோட்டல் எனர்ஜி லீவிங் த சர்ஃபேஸ் இஸ் 1000. 1ல இருந்து 3க்கு எவ்வளவு எனர்ஜி போயிருக்கு? எந்த ஒரு எனர்ஜியுமே போகல, 0 வாட். ஸோ 0. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இந்த ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா 0. அப்போ 1ல இருந்து 0% எனர்ஜி தான் வந்து 3க்கு போயிருக்கு. இப்போ மீனிங் புரியுதா ஷேப் ஃபேக்டர் எதுக்குன்னு? ஓகே, சோ அப்ப மினிமம் வேல்யூ என்னவா இருக்கும்னா ஷேப் ஃபேக்டருக்கு 0, மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்கும்னா 1. So shape factor is 0 less than or equal to Fij less than or equal to 1. இது மினிமம், இது மேக்ஸிமம். இதை தாண்டி எந்த ஒரு வேல்யூமே வராது, நெகட்டிவ்ல வரவே வராது, நெகட்டிவ்ல வரவே வராது. அதே மாதிரி 1 தாண்டி போகாது, 1.5 1.3 அப்படிங்கிற ஒரு டேர்ம் வர சான்சஸ் இல்லை. ஓகே, இது கூட क्वेश्चनல கேட்கலாம் டைரக்டா. வாட் இஸ் த மினிமம் வேல்யூ ஆஃப் ஷேப் ஃபேக்டர் அப்படின்னு? 0. ஓகேவா? சோ ஷேப் ஃபேக்டர்ல ஒரு ஒரு ஐடியா கிடைச்சா கிளியரா? சரி, ஓகே. ஒரு 4 கேஸ் பார்க்கலாம். அந்த 4 கேஸ் வச்சுட்டு தான் அடுத்து நம்ம ஓரளவுக்கு இது பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் 1. இந்த மாதிரி ஒரு பிளேன் சர்ஃபேஸ், இப்படி நான் இந்த சிம்பிள் போட்டேன் அப்படின்னா இந்த சைடு வந்து ரேடியேஷன்ல எந்த ஒரு இதுவும் கிடையாது. புரியுதா? இந்த சைடுல மட்டும்தான் ரேடியேஷன் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இந்த சைடை வந்து இன்சுலேட் பண்ண மாதிரி மீனிங், இதுல வந்து ரேடியேஷன் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, இதை வந்து பிளேன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த பிளேன் சர்ஃபேஸ்ல ரேடியேஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ எனர்ஜி எப்படி ஆகும்? இப்படி லீவ் ஆகும், இப்படி கூட ஆகும், இப்படி கூட ஆகும், இப்படி கூட ஆகும், இப்படி கூட ஆகும், இந்த மாதிரி ஆகும். ஓகே, இப்போ இந்த பாடியை நம்ம ஒண்ணுனே வச்சுக்கலாம். ஒரு பாடி தான் இருக்கு இங்க, F1 மட்டும் தான் இருக்கு. ஸோ F11 ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த கேஸ்க்கு என்ன வர சான்ஸ் இருக்கு வேல்யூ? கரெக்டா ஃபார்முலா ரைட்டா? F11 அப்படின்னா என்ன? Q11 divided by Q1. ஸோ டோட்டல் எனர்ஜி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 வச்சுக்கலாம். டோட்டல் எனர்ஜி லீவ் ஆகுறது 1000. ஸோ 1000 திரும்பி எவ்வளவு எனர்ஜி இதே சர்ஃபேஸ்ல படுது? இங்க இருந்து ஸ்டார்ட் ஆன ரேடியேஷன் திரும்பி இது மேல பட சான்ஸ் இருக்கா? இல்ல சார், படாது. எந்த ஒரு ரேடியேஷனுமே இது மேல திரும்பி படாது. இங்க இருந்து லீவ் ஆகிற எனர்ஜி எதுவுமே இங்க படவே படாது. இப்ப சன்ல இருந்து லீவ் ஆகிற எனர்ஜி திரும்பி சன்லே படுமா? படுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? கிடையாது. ஸோ 0. அப்ப F11 வேல்யூ என்ன? 0. ஸோ அப்ப பிளேன் சர்ஃபேஸ் அப்படின்னா இங்க இருந்து லீவ் ஆகிற ரேடியேஷன் இந்த சர்ஃபேஸ் மேல படவே படாது. கண்டிப்பா அது வேற ஏதோ ஒரு சர்ஃபேஸ்ல மட்டும்தான் படும். புரியுதா? பிளேன் சர்ஃபேஸ்க்கு இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கும். ஸோ F11 என்ன? லீவ் ஆகுறது 1, ரிசீவ் பண்ற சர்ஃபேஸ் 1 அப்படிங்கிற கான்செப்ட் என்ன ஆயிரும்? இங்க 0 ஆயிரும். ஓகே, இதுதான் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட். பிளேன் சர்ஃபேஸ் அப்படின்னா F11 0. நெக்ஸ்ட் கேஸ் 2 பாருங்க. கான்வெக்ஸ், அதே மாதிரி தான் இந்த சர்ஃபேஸ்க்கு நம்பர் 1 அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்ப இந்த சர்ஃபேஸ்ல இருந்து எனர்ஜி லீவ் ஆகும்.
கரெக்டா? இந்த மாதிரி எனர்ஜி லீவ் ஆகுது. சேம் எப்படி பிளேன் சர்ஃபேஸ்ல எனர்ஜி லீவ் ஆகுறது வந்து இதே சர்ஃபேஸ்ல திருப்பி படாதோ, அதே மாதிரி கான்வெக்ஸ் சர்ஃபேஸ்ல இங்க இருந்து லீவ் ஆகுற எனர்ஜி இந்த சர்ஃபேஸ் மேல படுறதுக்கான சான்ஸ் இல்ல. ஸோ F11 இஸ் 0. ஓகே, புரியுதா? சேம் அதே மாதிரி ஒரு ஸ்பியர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சன்னே இருக்கட்டும். சன்ல இருந்து லீவ் ஆகுற எனர்ஜி திரும்பி சன்லயே படாது, கண்டிப்பா அவுட் சைட் த சர்ஃபேஸ் மட்டும் தான் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பியரா இருந்தாலும் அந்த F11 அப்படிங்கிறது 0 தான். சரி, எப்ப சார் இந்த F11 வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும்? இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்ததும் அதே தான் சொல்றீங்க, இதுக்கும் அதே சொல்றீங்க. இப்ப தேர்ட் கேஸ் பார்க்கலாம் பாருங்க. கேஸ் 3. இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. இந்த சர்ஃபேஸ கான்கேவ் அப்படின்னு சொல்லுவோம். கான்கேவ் சர்ஃபேஸ். இப்போ இந்த இடத்துல நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்க இருந்து சம் ரேடியேஷன் இப்படி லீவ் ஆகும் இந்த சர்ஃபேஸ்ல இருந்து. இப்ப இதே சர்ஃபேஸ்ல படுறதுக்கான சான்ஸ் இருக்கா? எஸ் சார். நோ ஆடியோ. கேட்கலையா நான் பேசுறது? கேக்குதா? கேக்குதுங்க. கேக்குதுங்க சார். நோ ஆடியோ மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஜெஸ்ஸி ஜோசப் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, கண்டினியூ பண்ணலாம் கிளாஸ. கிளியர் நோ. ஓகே, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆடியோல வீடியோல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்து பாருங்க, திருப்பி ஜாயின் பண்ணி பாருங்க, கிளியர் ஆகலாம் மேபி. ஓகே சரி, ஓகே. இப்ப கான்கேவ் சர்ஃபேஸ். கான்கேவ் சர்ஃபேஸ்னா என்ன மீனிங்? இந்த மாதிரி இங்க இருந்து லீவ் ஆகுற எனர்ஜி இதே சர்ஃபேஸ்ல படுமா? படுறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த சர்ஃபேஸ் பாருங்க, இங்க போய் ரீச் ஆகுமா? இங்க இருந்து லீவ் ஆகுற ரேடியேஷன், இப்ப இங்க இருந்து லீவ் ஆகுற ரேடியேஷன் இங்க போய் ரீச் பண்ணுமா? இது இங்க போய் ரீச் பண்ணுமா? அப்ப உள்ளேயே வந்து ரேடியேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க, எனக்கு எக்கோ அடிக்குது, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு பண்ணுங்க, பண்ணி முடிச்சுட்டு வந்து ஆஃப் பண்ணிருங்க, ஏன்னா எக்கோ அடிக்குது என்னன்னு தெரியல. ஓகே, கான்கேவ் சர்ஃபேஸ். இப்ப இந்த சர்ஃபேஸ்க்கு F11 வேல்யூ எப்படி இருக்கும்? 0வா இருக்குமா இல்ல 1ஆ இருக்குமா? லெஸ் தென் 1 இருக்கும். வெரி குட். F11 அப்படிங்கிறது 0வாவும் இருக்காது, 1ஆவும் இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். புரியுதா? ஏன்னா இங்க இருந்து லீவ் ஆகுற எனர்ஜி எல்லா எனர்ஜியுமே இங்கதான் படும்னு சொல்ல முடியாது. கரெக்டா? புரிஞ்சா என்னன்னு? இங்க இருந்து லீவ் ஆகுற எனர்ஜி எல்லா எனர்ஜியுமே இதே சர்ஃபேஸ்ல பட்டுச்சு அப்படின்னா அப்ப F11 என்ன? 1. கரெக்டா? இப்ப இந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கங்க பாப்போம். இந்த இடத்துல இன்டர்னல்லா ரேடியேஷன் இருக்கு, இந்த சர்ஃபேஸ் 1. இப்ப இந்த கான்செப்ட்ல சொல்லலாம் F11 அப்படிங்கிறது 1. ஏன்னா இங்க 1ல இருந்து லீவ் ஆகிற எனர்ஜி எல்லாமே திரும்பி என்ன படுது? இந்த 1ங்கிற சர்ஃபேஸ்ல மட்டும் தான் படும். வேற எங்கேயாவது வெளியில போகிறதுக்கான சான்ஸ் இருக்கா? இல்லவே இல்லை. கொஞ்சம் ஒரு 0.1% கூட வெளியில போகாது. சோ இப்ப F11 அப்படிங்கிறது 100% which is 1. ஆனா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஹாஃப் தான் இருக்கு, மீதி வந்து ஓப்பனா இருக்கு. சோ வெளியில போறதுக்கான சான்ஸ் இருக்குல்ல? கொஞ்சம் புரியலன்னா சொல்லிருங்க, திரும்பி வேணா சொல்றேன், ஏன்னா அந்த ஷேப் ஃபேக்டர் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். ஓகே, சோ அப்ப F11 அப்படிங்கிறது 0 அப்படின்னா என்ன மீனிங்? எந்த ஒரு எனர்ஜியுமே படாது அப்படின்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா ஏதோ ஒரு எனர்ஜி படுது. அதே மாதிரி F11 நாட் ஈக்குவல் டு 1னா எல்லா எனர்ஜியுமே இங்க படும்னு சொல்ல முடியாது, ஒரு சில எனர்ஜி படும், ஒரு சில எனர்ஜி வந்து இந்த சர்ஃபேஸ் விட்டு வெளியில போறதுக்கான சான்ஸ் இருக்கு.
Okay, in the surface, third surface concave, third case concave, second case convex, first case is plane surface. புரியுதா? இந்த லாஸ்ட் கேஸ் பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிரும். கேஸ் 4. ஓகே, இந்த மாதிரி இருக்கு. நடுவுல ஒரு ஸ்பியர் இருக்கு. கொஞ்சம் இமேஜினேஷன் வந்து கொண்டு வந்தாதான் இது வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பியர் அப்படிங்கிறது சாலிட் ஸ்பியர் அப்படின்னு உள்ள இருக்கு. இட் மீன்ஸ் பால், அவ்வளவுதான். ஒரு சின்ன பால் வந்து உள்ள இருக்கு. இது ஒரு ரூம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சர்ஃபேஸ் 2, இந்த சர்ஃபேஸ் 1. இப்போ நான் இதை அவுட்டர்ல இன்சுலேட் பண்ணிட்டேன். இப்போ ரூமுக்கு வெளியில வந்து எந்த ஒரு ரேடியேஷன் எனர்ஜி இன்டராக்ஷனும் கிடையாது. ரூமுக்கு உள்ள மட்டும்தான். கொஞ்சம் நீங்க அப்படியே நீங்க இருக்கிற இடத்த அப்படியே திங்க் பண்ணிக்கோங்க. ரூமோட இன்னர் சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இந்த எனர்ஜி இன்டராக்ஷன் இருக்கும், அவுட்டர் சர்ஃபேஸ்ல கிடையாது. அதே மாதிரி ஸ்பியருக்கு உள்ள எனர்ஜி இன்டராக்ஷன் இருக்காது, வெளியில மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ எனர்ஜி என்ன ஆகுது, இப்படிலேயே ஆகுது. இங்க இந்த சர்ஃபேஸ்ல இருந்து எனர்ஜி லீவ் ஆகுது. அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்ல இருந்து எனர்ஜி லீவ் ஆகுமா? கரெக்ட் தானே? இதுவும் சம் டெம்பரேச்சர்ல இருக்கும். ஸோ இதுவும் சம் ரேடியேஷன் எமிட் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி கேஸ் இருக்கு. இப்போ நான் ஃபைண்ட் அவுட், நான் கொஸ்டின் ஆஸ்க் கேட்குறேன், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. F11 வேல்யூ எப்படி இருக்கும், F12 வேல்யூ எப்படி இருக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க யாராவது. இது ஒரு ஆள் சொல்லுங்க, இது ஒரு ஆள் ட்ரை பண்ணுங்க. F11 எப்படி இருக்கும்? F11 வந்து 0. கரெக்ட். இது புரிஞ்சா எல்லாருக்கும் எதனாலன்னு? ஏன்னா 1ல இருந்து லீவ் ஆகிற எனர்ஜி இந்த சர்ஃபேஸ் மேல படவே படாது. நீங்க சன்னை வந்து எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. இந்த கான்செப்டுக்கு ஏதோ ஒரு பால் சர்ஃபேஸ் இருக்கு, பால், இதுல இருந்து லீவ் ஆகிற எனர்ஜி இது மேல படாது. கண்டிப்பா இதை தாண்டி வெளியில என்ன இருக்கோ அதுலதான் படும். ஸோ அப்ப F11 அப்படிங்கிற டேர்ம் 0. அப்ப F12 என்ன ஆகும்? 1ல இருந்து 2க்கு போற எனர்ஜி எவ்வளவு எப்படி இருக்கும்? 1 இருக்கும். 1 இருக்கும். புரியுதா என்னன்னு? ஏன்னா இங்க இருந்து லீவ் ஆகிற எனர்ஜி கண்டிப்பா 2ங்கிற சர்ஃபேஸ்ல மட்டும் தானே பட போகுது. ஸோ 100% வந்து சான்சஸ் இருக்கு தானே, 100% சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ 1ல இருந்து லீவ் ஆகிற எனர்ஜி கண்டிப்பா 2ல மட்டும் தான் படும். ஏன்னா 1லயே படாதுன்னு நம்ம சொல்லியாச்சு, 0 அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ 1ல இருந்து லீவ் ஆகிற எனர்ஜி 2ல மட்டும் தான் படும். ஸோ F12 is 1. ஓகே, நெக்ஸ்ட் F221, F222 இந்த டேர்ம் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி 2 அப்படிங்கிற சர்ஃபேஸ்ல இருந்து 1 அப்படிங்கிற சர்ஃபேஸ்க்கு போற வேல்யூ 0வா இருக்குமா, இல்ல 1ஆ இருக்குமா, இல்ல இதை தவிர வேற ஏதோ ஒரு வேல்யூவா இருக்குமா? In between 0 to 1. Receiving surface 1. ஓகே, ஸோ 0வாவும் இருக்காது. ஏன்னா இல்ல எந்த ஒரு எனர்ஜியுமே போய் படாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க இருந்து லீவ் ஆகிற எனர்ஜி இந்த இடத்துல படலாம், இங்க இருந்து லீவ் ஆகிற எனர்ஜி இதுல படலாம், இது இங்க படலாம், இது இங்க படலாம். ஸோ சம் பார்ட்டை வந்து இதுல சம் ஃபிராக்ஷன் வந்து டச் ஆகுது. ஸோ F21 வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி 100% வந்து 1 சர்ஃபேஸ்ல மட்டும் தான் படும்னு சொல்ல முடியாது, அதோட சர்ஃபேஸ்லயும் படுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நாட் ஈக்குவல் டு 0, நாட் ஈக்குவல் டு 1. அப்ப 0ல இருந்து 1க்கு இடையில ஏதோ ஒரு வேல்யூல இருக்கு. அதே மாதிரி F22 அதே தான், சேம் கேஸ் தான். ஓகேவா? இப்ப ஷேப் ஃபேக்டர்ல ஒரு ஐடியா கிடைச்சிச்சா என்னன்னு? ஓகே, இப்ப நம்ம அடுத்து வந்து இப்ப ஷேப் ஃபேக்டர்னா என்னன்னுங்கிறது நம்ம படிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஷேப் ஃபேக்டர்ல யூஸ் பண்ண போற ஒரு 2 தியரம், 2 or 3 தியரம், 3 தியரம் இருக்கு. அந்த 3 தியரம் மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தியரம் நேம் பாத்தீங்கன்னா சம்மேஷன் ரூல். ஓகே, இந்த வீடியோ திரும்பி நான் அப்லோட் பண்ணிடுவேன் நாளைக்கு. ஸோ திரும்பி ரிப்பீட் பாருங்க, புரியாதவங்க கொஞ்சம் திங்க் பண்ணணும். நம்ம
அப்பதான் வந்து இதுல கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். ஓகே, சம்மேஷன் ரூல் பாருங்க. இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. ஓகே, அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து இன்சுலேட் பண்ணிருக்கோம். அவுட்டர் சர்ஃபேஸ் இன்சுலேட் பண்ணியாச்சு. இந்த சர்ஃபேஸை வந்து 1 அப்படின்னு சொல்லுவோம். இத 2, இது 3, இது 4. ஓகேவா? இதுதான் வந்து 1 2 3 4 இந்த மாதிரி 4 சர்ஃபேஸ் இருக்கு. இப்ப சம்மேஷன் ரூல் எழுதலாம். ஃபர்ஸ்ட் Q1 which means 1ல இருந்து லீவ் ஆக ரேடியேஷன் வந்து எப்படி எப்படிலாம் படலாம்? 1ங்கிற சர்ஃபேஸ்லயே படலாம். ஏன்னா இது ஒரு கான்கேவ் சர்ஃபேஸ். கரெக்டா? 1ங்கிற சர்ஃபேஸ்லயே சம் பார்ட் பட சான்ஸ் இருக்கு. ஸோ Q11 பிளஸ் 1ல இருந்து 2ல சம் பார்ட் படும். ஸோ 1 2. 1ல இருந்து 3ல சம் பார்ட் படும். ஸோ Q13 பிளஸ் Q14. கரெக்டா? Q1 அப்படின்னா என்ன? டோட்டல் ரேடியேஷன் லீவிங் ஃப்ரம் சர்ஃபேஸ் 1. இந்த சர்ஃபேஸ்ல இருந்து லீவ் ஆகிற எனர்ஜி இதே சர்ஃபேஸ்ல படலாம். அது Q11 சொல்லியாச்சு. அதே மாதிரி 1 2ங்கிற சர்ஃபேஸ் 3 4 இந்த எல்லா சர்ஃபேஸ்லயும் படலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிவைடட் பை Q1 போத் சைட்ஸ். ரெண்டு சைடுமே நான் Q1 ஆல டிவைட் பண்றேன். அப்ப இந்த மாதிரி ஈக்குவேஷன் மாறுமா? Q1 divided by Q1 is equal to Q11 divided by Q1 plus Q12 divided by Q1 plus Q13 divided by Q1 plus Q14 divided by Q1. ஓகே, ரெண்டு சைடுமே Q1 ஆல டிவைட் பண்றேன். இப்ப Q1 கேன்சல் ஆயிரும். ஸோ 1 அப்படின்னு கிடைக்கும். Q11 divided by Q1 அப்படின்னா அந்த டேர்ம் என்னன்னு சொல்லுவோம்? கொஞ்சம் ப்ரீவியஸ் பேப்பர் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா எழுதிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? FIJC equal to QIJ divided by QI. ஓகே, ஸோ QIJ ஐயா. ஸோ IJ என்னது? இங்க 1 1, இங்க கீழே இருக்க I 1. அப்ப இதுக்கு வந்து ஷேப் ஃபேக்டர் கொண்டு வரலாமா? பாருங்க, F11 பிளஸ் இந்த டேர்முக்கு F12. சிம்பிளா சொல்ல போனா இங்க IJ இருக்கு, இங்க IJ வந்துடும். அப்ப இங்க என்ன இருக்கு? IJ 1 2. ஸோ F12. இங்க IJ என்ன இருக்கு? 1 3. அப்ப F13. இங்க என்ன இருக்கு? 1 4. அப்ப F14. இந்த ரூல தான் சம்மேஷன் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். which means shape factor for the same surface, summation of the shape factor for the same surface is equal to 1. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இப்ப இது வந்து 1 லீவிங் சர்ஃபேஸ் வந்து 1, ரிசீவிங் சர்ஃபேஸ் வந்து 1 2 3 4. இப்ப இந்த கேஸ்ல F11 வேல்யூ வந்து 0வா இருக்காது. F11 is not equal to 0. ஏன்னா இது ஒரு கான்கேவ் சர்ஃபேஸ். இங்க பார்த்தோம், நான் சின்னதா லைட்டா கர்வ் போட்டிருக்கேன். ஆனா அது ஒரு கான்கேவ் சர்ஃபேஸ்னாலே F11 வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான். ஓகே, அப்ப F11 வந்து நாட் ஈக்குவல் டு 0 இந்த கேஸ்ல. ஓகே, இப்ப இதே கேஸ வச்சுட்டு நான் லீவிங் சர்ஃபேஸ் வந்து 2 அஸ்யூம் பண்ணி எடுக்கிறேன். பாருங்க, இப்ப நான் வந்து 1 வச்சுட்டு நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்ப 2 வச்சு சால்வ் பண்றேன். அப்ப பாருங்க, சேம் ஷேப் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இப்படி எழுதலாமா? 1 is equal to F221 plus F222 plus F223 plus F224. ஓகே, திரும்பியும் இந்த இதெல்லாம் எழுத தேவையில்ல. இந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சு நம்ம இதை டெரைவ் பண்ணலாம். லீவிங் சர்ஃபேஸ் 1, ரிசீவிங் சர்ஃபேஸ் வந்து 1 2 3 4. அதே இப்ப 2 மாத்திட்டோம், அவ்வளவுதான். அடுத்து இது 2ங்கிற சர்ஃபேஸ் வந்து லீவிங் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் 3 வச்சு எப்படி எழுதலாம்? F3T1 F3T2 plus F323 plus F324 is equal to 1. ஓகே, நெக்ஸ்ட் மொத்தம் 4 சர்ஃபேஸ் இருக்கா? 1 2 3 4. அப்ப அடுத்து இன்னொரு தியரம் எழுதலாம். F421 plus F422 plus F423 plus F424 is equal to 1. ஓகே, இப்ப கொஞ்சம் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 3 என்ன சர்ஃபேஸ்? ஒரு பிளேன் சர்ஃபேஸ். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? பிளேன் சர்ஃபேஸ்னா என்னென்ன? ஒரு சின்ன ஒரு பிளேன், அவ்வளவுதான். இப்ப அந்த பிளேன்ல F110 அப்படின்னா என்ன மீனிங்? இந்த
பிளேன்ல இருந்து லீவ் ஆகுற எனர்ஜி இந்த பிளேன்ல படவே படாது. மீன்ஸ் இந்த சர்ஃபேஸ்ல லீவ் ஆகுற எனர்ஜி இதுல படவே படாது. அப்போ இந்த 2ல இருந்து லீவ் ஆகுற எனர்ஜி இந்த 2ங்கிற சர்ஃபேஸ்ல பட சான்ஸ் இருக்கா? கிடையாது. அப்ப என்ன மீனிங்? F22 என்ன மீனிங்? ஈக்குவல் டு 0. புரியுதா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அதே மாதிரிதான் 3ங்கிற சர்ஃபேஸ்க்கும் இந்த 3ங்கிற சர்ஃபேஸ்ல இருந்து லீவ் ஆகுற எனர்ஜி இதே சர்ஃபேஸ்ல படாது. சோ அப்ப F33 இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப ஃபோர்த் சர்ஃபேஸ்னா F44 வந்து ஈக்குவல் டு 0. ஆனா ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா F11 நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா அது ஒரு கான்கேவ் சர்ஃபேஸ் நம்ம சொல்லிட்டோம். 1 இஸ் கான்கேவ், 2, 3, 4 ஆர் பிளேன். ஓகே, அவங்க குடுக்கலனாலும் கொடுத்துருக்க டயக்ராம் வச்சு நம்மளா வந்து புரிஞ்சுக்கணும் நம்மளே. ஓகே, இது கான்கேவ் சர்ஃபேஸ் அப்படின்னு. புரியுதா? சோ இதுல இருந்து F220, F330, F440. இப்ப இந்த ஈக்குவேஷன்ல இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும், இங்க இது 0 ஆயிரும், இங்க இது 0 ஆயிரும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இந்த ஒரு தியரம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சம்மேஷன் தியரம் ஆர் சம்மேஷன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? சம்மேஷன் ரூல்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் போலாமா? நான் பேசுறது கேக்குதா? சரி, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் போலாம். செகண்ட் தியரம், ரெசிப்ரோசிட்டி தியரம். ரெசிப்ரோசிட்டி தியரம். ஓகே, இப்ப இந்த மாதிரி ஒரு ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு. இப்ப நான் 3 டைமென்ஷன்லயே டிரா பண்றேன். இந்த சர்ஃபேஸோட ஏரியா பாத்தீங்கன்னா A1. ஐயோ, ஓகே, இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான், அது ஒரு மாதிரி போயிருச்சு. ஓகே, A1, A2. இந்த சர்ஃபேஸ் 1, இது 2. அதனாலதான் இதோட ஏரியா பாத்தீங்கன்னா A1 வச்சுட்டேன், இதோட ஏரியா A2. இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும் எனர்ஜி வந்து இன்டராக்ஷன் ஆகுது. அதாவது ஒரு 2 பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சர்ஃபேஸ் 1, இது வந்து சர்ஃபேஸ் 2. ஓகே, இந்த உள்ளங்கையில மட்டும்தான் இந்த ரேடியேஷன் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இந்த மாதிரி வச்சிருக்கேன். அதான் 3 டைமென்ஷன்ல கொஞ்சம் டிரா பண்ணிருக்கேன், அது ஒழுங்கா வரல. ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி தியரம் படி நம்ம எப்படி எழுதலாம்னா ஏரியா 1 இன்டு F122 இஸ் ஈக்குவல் டு ஏரியா 2 F221. புரியுதா என்னன்னு? ஏரியா 1, அப்ப இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வந்துடணும்? 1 தான் வந்துடணும். இங்க ஏரியா 2 என்ன வந்துடணும்? இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 2 வரணும். புரியுதா என்னன்னு? சோ இத ஜெனரலா சொன்னோம்னா எப்படி எழுதலாம்னா AI FIJ, இங்க I, சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க I வந்துடணும். நெக்ஸ்ட் AJ FJI. ஓகேவா? இப்ப இந்த ரெசிப்ரோசிட்டி தியரம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஏரியா, ஒருவேளை 10 ஏரியா கூட இந்த மாதிரி 10 சர்ஃபேஸ் கூட இருந்துட்டு போகுது. ஆனா 2 ஏரியாவை கம்பேர் பண்ணி மட்டும்தான் நம்மளால ஃபார்முலா எழுத முடியும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ல 3 சர்ஃபேஸ் இருக்கு, 1, 2, 3. இதுல உள்ள ரெசிப்ரோசிட்டி தியரம்லாம் எழுதுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் A1 F122 A2 F221, இது ஒரு தியரம். ஓகே, 3 இருக்கு அப்படிங்கிறதுனால ஈக்குவல் டு இங்க 3 ஈக்குவேஷன் வரணும் அப்படிங்கலாம் கிடையாது. எப்பவுமே 2 தான் வரணும். ஏதாவது 2 எடுத்து தான் கம்பேர் பண்ண முடியும். இப்போ நான் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணி எழுதலாமா? ஸோ அப்போ A1 F123 which is equal to A3 F321. புரியுதா என்னன்னு? இது வந்து 1க்கும் 3க்கும் உள்ள கம்பேரிஷன். நெக்ஸ்ட் 1, 2 முடிச்சாச்சு, 1, 3 முடிச்சாச்சு, 2, 3 இருக்கா? ஸோ அப்போ A2 F223 is equal to A3 F322.
ஓகே, புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ரெசிப்ரோசிட்டி தியரம்னா ஏதாவது ரெண்டு சர்ஃபேஸை கம்பேர் பண்ணி தான் ஒரு ஃபார்முலா எழுத முடியும். அதாவது ஒரு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா ரெண்டு சர்ஃபேஸ் தான் தேவைப்படும். அது ஆனா கொஸ்டின்ல 10 சர்ஃபேஸ் கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு சர்ஃபேஸ் தான் தேவைப்படும். புரிஞ்சா? இத டைரக்டா கூட கொஸ்டின் கேட்பாங்க, நம்பர் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி தியரம். இது நான் கடைசியா ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி சொல்லிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுதான், அவ்வளவுதான் தியரம். இந்த ஏரியா 1 F122 is equal to ஏரியா 2 F221. இந்த ஏரியா எங்க வருதோ, ஏரியா கீழே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் இங்க ஃபர்ஸ்ட் வரணும். இங்க என்ன கீழே ஃபர்ஸ்ட் இருக்கோ அதே நம்பர் தான் இங்க ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? இந்த தியரம் வந்து ரெசிப்ரோசிட்டி தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லாஸ்ட் தியரம் பாத்தீங்கன்னா சிமெட்ரி ரூல். சிமெட்ரி ரூல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. ஓகே, 3Dல அஸ்யூம் பண்ண முடியுதா எப்படின்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. இந்த பெட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இந்த பெட் அப்படிங்கிற சர்ஃபேஸ் வந்து 1, வெர்டிகலா இருக்க சர்ஃபேஸ் வந்து ஒரு சர்ஃபேஸ் 2, இந்த சர்ஃபேஸ் 3. ஓகே, இப்போ இந்த 1 அப்படிங்கிற சர்ஃபேஸ் 2க்கும் 3க்கும் சிமெட்ரியா இருக்கா? விச் மீன்ஸ் இத ரெண்டா டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலா தானே இருக்கும். சிமெட்ரினா ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் இன்ஜினியரிங் கிராபிக்ஸ்ல எல்லாம். ஓகே, சிமெட்ரி அப்படின்னா என்ன மீனிங்? இந்த 1ங்கிற சர்ஃபேஸ் எவ்வளவு 2 கான்ட்ரிபியூட் பண்ணுமோ அதே அளவுக்கு தான் 3க்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். ஓகேவா? அப்ப F122 is equal to F123. புரியுதா? 1ல இருந்து இங்க 50 ஹலோ, கேக்குதா? சார் இப்ப கேக்குது. கேட்கலன்னு சொல்லிட்டு நான் வெளியே கண்டினியூ பண்ணலாம். பாருங்க, சிமெட்ரி ஏரியா வந்து சிமெட்ரியா இருக்கு, கான்ஃபிகரேஷனும் சிமெட்ரியா இருக்கு. ஸோ F1ல இருந்து 2க்கு எவ்வளவு எனர்ஜி போகுமோ அதே எனர்ஜி தான் 1ல இருந்து 3க்கு போகும். ஸோ இந்த சிமெட்ரி ரூல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு 5% கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வந்து கொஞ்சம் ஒரு ஷார்ட்கட்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அது மேக்சிமம் கேசஸ்ல வந்து இது வர்ற மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த ரூல் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள், ஒரே ஒரு ப்ராப்ளம்ஸ் மட்டும் எப்படி கேட்கலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள். ஓகே, இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. ஓகே, இதை அப்படியே 3Dல இமேஜின் பண்ணிக்கோங்க. 3Dல ஸோ அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து இன்சுலேட்டடு, இன்னர் சர்ஃபேஸ்ல வந்து ரேடியேஷன் எனர்ஜி இன்ட்ராக்ஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த சர்ஃபேஸ் 1, இந்த சர்ஃபேஸ் 2, இந்த சர்ஃபேஸ் 3. ஓகேவா? இப்படி கொடுத்துட்டு வேற எந்த டேட்டாவும் கொடுக்காம ஃபைண்ட் F122 அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? எந்த டேட்டாவும் கொடுக்கல, இந்த டயக்ராம் கொடுத்துட்டு F1ல இருந்து 2க்கு போறதுக்கான வேல்யூஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு கேக்குறாங்க.
ஓகேவா? சோ எந்த ஷேப் ஃபேக்டர் ரிலேட்டடா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் சம்மேஷன் ரூல் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெசிப்ரோசிட்டி தியரம் செகண்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்ட உடனே என்ன பண்ணிடுறீங்கன்னா சம்மேஷன் ரூலை எழுதிருங்க. ஏன்னா சம்மேஷன் ரூல் யூஸ் பண்ண மாதிரி தான் கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஓகேவா? சோ அப்ப இதுல இருந்து பாருங்க சொல்யூஷன். இப்ப என்ன கேக்குறாங்க, 1 அப்படிங்கிற சர்ஃபேஸ்ல இருந்து லீவ் ஆகுற எனர்ஜி 2ல எவ்வளவு போய் படுறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சோ 1ல இருந்து தானே லீவ் ஆகுது. அப்ப 1 அப்படிங்கிற சர்ஃபேஸ்க்கான சம்மேஷன் ரூல் எழுதலாம். பாருங்க, ஃப்ரம் சம்மேஷன் ரூல் ஃபார் சர்ஃபேஸ் 1, ஓகே, F11 plus 1 plus 1 2 plus 1 3 3 சர்ஃபேஸ் தான் இருக்கு. அப்போ 3 டேர்ம் தான் வரும். இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா சம்மேஷன் பாத்தீங்கன்னா 1 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஒரு க்ளூ ஒண்ணு கிடைக்குதுன்னு பாருங்க. 1ங்கிற சர்ஃபேஸ் என்ன சர்ஃபேஸ்? ஃபிளாட் சர்ஃபேஸ் சார். அதனால அதுல 1ல இருந்து 1க்கு 110. ஓகே, பிளேன் சர்ஃபேஸ். ஸோ 1 அப்படிங்கிற டேர்ம் வந்து 0 ஆயிரும். இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்ப இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். இப்ப பேலன்ஸ் இருக்க டேர்ம் தான் வந்து இது ரூல்ல இருக்கும். F12 plus F13 is equal to 1. ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க, 1 2 தானே கேட்கறாங்க. அப்ப இதுல இருந்து F12 is equal to 1 minus F13 அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சாச்சு. ஓகேவா? இது ஒரு ஈக்குவேஷனை கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சிமிட்ரி ரூல் யூஸ் பண்ணலாமா பாருங்க. இந்த 1 அப்படிங்கிற சர்ஃபேஸ் 2க்கும் 3க்கும் சிமிட்ரியா இருக்கா? கரெக்ட் தானே? 1ங்கிற சர்ஃபேஸ் 2க்கும் 3க்கும் சிமிட்ரியா இருக்கு. அப்ப ஃப்ரம் சிமிட்ரி ரூல், இப்பதான் சொன்னீங்க சிமிட்ரி ரூல் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. அது யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். சிம்பிளா சொல்ல போனா ஃப்ரம் சிமிட்ரி ரூல், ஓகே, F122 is equal to F123. புரியுதா? 1ல இருந்து 2க்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி 1ல இருந்து 3க்கு போவோம். இப்ப நெக்ஸ்ட் நீங்க 1ல இருந்து லீவ் ஆகுறத விட்டுருங்க. இப்ப 2ல இருந்து லீவ் ஆகுறது பாருங்க. ஓகே, 2ல இருந்து 3யும் 1ம் சிமிட்ரியா தானே இருக்கு 2ங்கிற சர்ஃபேஸ்க்கு. கரெக்ட் தானே? 2ங்கிற சர்ஃபேஸ்க்கு 3யும் 1ம் சிமிட்ரியா இருக்கு. அப்ப F21 ஈக்குவல் டு F23 கூட எழுதலாம். கரெக்ட் தானே? அதே மாதிரி 3ங்கிற சர்ஃபேஸும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ F31 ஈக்குவல் டு F32 இந்த மாதிரி கூட சிமிட்ரி ரூல் எழுதலாம். ஒரு ரூல் தான் வரும்னு கிடையாது. இந்த சிமிட்ரி ரூல் அப்படிங்கிறது இந்த எப்படி கான்ஃபிகரேஷன் நமக்கு இருக்கு, ஏரியா ஆர் ஜியாமெட்ரி எப்படி இருக்கோ அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப F12வும் 13யும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? கரெக்ட் தானே? இது இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, F12 இங்க இருக்கு, F13 இங்க இருக்கு. அப்ப இது ரெண்டுமே ஈக்குவல் தானே? அப்ப இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம் பாருங்க. இந்த ஈக்குவேஷனை F12 is equal to 1 minus F13க்கு பதிலா F12 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகே, இப்போ இங்க இருக்க மைனஸ் F12 இந்த சைடு கொண்டு வந்துட்டா பிளஸ் F12. ஸோ F12 is equal to 1. ஸோ 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் F12 is equal to 1. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து F122 is 1/2, which is 0.5. ஓகே, நம்ம டயக்ராம் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது பிளேன் சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸ்ல எதுவுமே படாது. சிமிட்ரி இதுவும் சிமிட்ரியா இருக்கு. அப்ப இதுல பாதிப்படும், இதுல பாதிப்படும், விச் மீன்ஸ் 50%. ஓகே, இந்த ரூல்லாம் அப்ளை பண்ணணும்லாம் தேவையில்ல. இது கொஞ்சம் நல்லா ஃபெமிலியர் ஆயிட்டீங்கன்னா நீங்க டைரக்டாவே சொல்லலாம். அப்ப F122 is 0.5. இந்த ரூல் படி பாருங்க, F122வும் F123 ஈக்குவல் தானே? ஸோ F122 is 0.5. அப்ப F123யும் 0.5. புரியுதா? மோஸ்ட்லி வந்து இந்த ரெசிப்ரோசிட்டி தியரம் யூஸ் பண்ற மாதிரி தான் क्वेश्चन கேட்பாங்க. ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அது இல்லாம கொஞ்சம் நல்லா அவங்களை ட்விஸ்ட் பண்ணி விடலாம். ஓகேவா? அது பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு லாஸ்டா பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் புரிஞ்சா எப்படின்னு? நெக்ஸ்ட் ஒரு 2 கேஸ் மட்டும் இருக்கு.
அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா வச்சுட்டு எப்படி எவ்வளவு ஃபார்முலா எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதையும் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அதை கான்செப்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஓகே, நாளைக்கு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கா இன்னைக்கே முடிஞ்சாலும் முடிச்சிடலாம். சரி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஓகே, இப்ப பார்த்தது எல்லாமே ஒரு சர்ஃபேஸ்ல வந்து 2 இருந்துச்சு, ஒரு சர்ஃபேஸ்ல 3 இருக்கு. இப்ப நான் காமனா n சர்ஃபேஸ் என்க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்க்ளோஷர் அப்படின்னா கம்ப்ளீட்டா என்க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ 2 சர்ஃபேஸ் என்க்ளோஷர் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சொல்லலாமா? F122, அதாவது வேற எந்த இதோட இன்டராக்ஷன் இருக்காது. இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த சர்ஃபேஸ்க்கு மட்டும் தான் எனர்ஜி இன்டராக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் 3 சர்ஃபேஸ் இன்டராக்ஷன்னா ட்ரையாங்கிள் மாதிரி சொல்லலாமா? 4 சர்ஃபேஸ்னா இந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பென்டகன், ஹெக்ஸகன் இந்த மாதிரி சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இது மாதிரி n சர்ஃபேஸ் இருக்கு. ஓகே, n நம்பர் ஆஃப் சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா இதுல ஒரு 3 ஃபார்முலா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, நம்பர் ஆஃப் ஷேப் ஃபேக்டர். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் ஷேப் ஃபேக்டர்ஸ். ஓகேவா, ஏதோ ஒரு n நம்பர் ஆஃப் சர்ஃபேஸ் இருக்கு, அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேப் ஃபேக்டர் என்ன வரும்னு கேட்பாங்க. விச் மீன்ஸ் இப்ப இங்க 1 2 இருக்கு, இதை வச்சு நீங்க எழுதி பார்த்து சொல்லிடலாம். இப்ப 100 இருக்கு, 100 சர்ஃபேஸ் இருக்கு, டோட்டலா எத்தனை ஷேப் ஃபேக்டர் வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 1 2 இந்த மாதிரி 2 சர்ஃபேஸ் இருக்குன்னா ஷேப் ஃபேக்டர் எப்படி வரும் பாருங்க. ஒரு மேட்ரிக்ஸாவே இதை ஃபார்ம் பண்ணிடலாம். F11 F12 அடுத்து F21 F22. கரெக்டா? 2 சர்ஃபேஸ் அப்படின்னா 3 சர்ஃபேஸ்னா எப்படி வரும்? 3x3 மேட்ரிக்ஸ் வரும். F11 F12 F13 F21 F22 F23 F31 F32 F33. ஓகே, கரெக்டா தானே? சம்மேஷன் ரூல்ல மொத்தம் எல்லா சம்மேஷன் ரூலையும் எழுதிட்டீங்கன்னா அதுலயே அந்த டேர்முக்கான எல்லா ஷேப் ஃபேக்டரும் கிடைச்சிடும். இது மாதிரி 4 5 அப்படின்னா 4x4 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 5 சர்ஃபேஸ் அப்படின்னா 5x5 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இப்போ 100 சர்ஃபேஸ் இருக்குன்னா 100x100 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்ப இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேப் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர். ஓகே, இப்ப 2 சர்ஃபேஸ்னா என்ன? n ஈக்குவல் டு 2வா? இப்ப n ஸ்கொயர்னா என்ன? 4. அப்போ 1 2 3 4 4 இருக்கா ஷேப் ஃபேக்டர். நெக்ஸ்ட் 3 சர்ஃபேஸ்னா 1 2 3 3 ஸ்கொயர் 9 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? சோ சிம்பிளா ஜெனரலா சொன்ன போனா 100 சர்ஃபேஸ்க்கு எவ்வளவு ஷேப் ஃபேக்டர் இருக்கும்? 10,000 ஷேப் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? F12 ல இருந்து ஆரம்பிச்சு F100 வரைக்கும் போகும். அதே மாதிரி 100 F100 வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, அவ்வளவுதான். இது டைரக்ட் ஃபார்முலா, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சம்மேஷன் ரூல். நம்பர் ஆஃப் சம்மேஷன் ரூல். ஓகே, சம்மேஷன் ரூல் எத்தனை எழுதலாம்? இங்கே இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்ப 2 சர்ஃபேஸ் அப்படின்னா இதை வச்சு ஒரு ரூல், இதை வச்சு ஒரு ரூல். 3 சர்ஃபேஸ்னா இதை வச்சு ஒரு ரூல், இதை வச்சு ஒரு ரூல், இதை வச்சு ஒரு ரூல். ஸோ அப்ப n சர்ஃபேஸ்னா n சம்மேஷன் ரூல்ஸ் இருக்கும். ஓகே, அப்ப 100 சர்ஃபேஸ்ல எவ்வளவு சம்மேஷன் ரூல் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 100ன்னு சொல்லிடுங்க. ஓகே, லாஸ்ட் நம்பர் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி தியரம். ஓகே, ரெசிப்ரோசிட்டி தியரம். இப்ப 2 சர்ஃபேஸ்னா எத்தனை ரெசிப்ரோசிட்டி தியரம் எழுதலாம்? 3 சர்ஃபேஸ்னா எப்படி எத்தனை ரெசிப்ரோசிட்டி தியரம் எழுதலாம்? அதே மாதிரி இப்ப n சர்ஃபேஸ் அப்படின்னா n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை 2. ஓகே, இந்த ஃபார்முலால n-க்கு பதிலா எந்த சர்ஃபேஸோ அந்த எத்தனை சர்ஃபேஸ் இருக்கோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி தியரம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி ரெசிப்ரோசிட்டி தியரம் எழுதியிருக்கேனா? ஓகே, இங்க பாருங்க. 3 சர்ஃபேஸ்க்கு எத்தனை எழுதியிருக்கேன்? 1 2 3 எழுதியிருக்கேனா? கரெக்ட் தானே? ஸோ ஃபார்முலா என்ன?
n into n minus 1 by 2. இப்போ 3 சர்ஃபேஸ்னா n equal to 1 சாரி n equal to 3. அப்ப 3 into 3. கேக்குதா பேசுறது? கால் வருது. கேக்குது சார். ஓகே, 3 சர்ஃபேஸ்னா 3 into 3 minus 1 divided by 2. So 3 minus 1 னா 2. அப்ப 3 into 2 divided by 2, 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு வருது? ஆன்சர் 3யா? ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா எழுதியாச்சு. ரெசிப்ரோசிட்டி தியரம் 3 சர்ஃபேஸ்க்கு வந்து 1 2 3 இருக்கு. ஓகே, இப்போ 2 சர்ஃபேஸ்க்கு எப்படி 2 into 2 minus 1 by 2 கரெக்ட் தானே? 2 சர்ஃபேஸ்க்கு கேக்குதா? ஓகே சார், கேக்குது. ஓகே ஓகே, 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 2 minus 1 னா 1. அப்போ ஒரே ஒரு ரூல் தான் எழுத முடியும், அந்த ஒரு ரூல் தான் இது. ஓகேவா? சோ நம்பர் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி தியரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n into n minus 1 by 2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? லாஸ்ட் ஷேப் ஃபேக்டர்ல ஒரு ரெண்டு டைரக்ட் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் இது ஷேப் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான டைரக்ட் ஃபார்முலா ஒரு 2 கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 2 சர்ஃபேஸ் இருக்கு. ஓகே, அது ரெண்டும் சம் ஆங்கிள் தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் இருக்கு. ஓகே, இந்த லென்த்தும் சேம். இந்த மாதிரி 2 பிளேன் சர்ஃபேஸ் இருக்கு. இந்த பிளேன் சர்ஃபேஸோட இந்த டோட்டல் லென்த்தும் இந்த பிளேன் சர்ஃபேஸோட லென்த்தும் சேம். ஓகே, இதை 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அது ஏதோ ஒரு ஆங்கிள் தீட்டால இருக்கு அப்படின்னா இந்த ஷேப் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு f122 is equal to f221. இந்த ரெண்டு வேல்யூமே சேமா தான் இருக்கும். which is equal to 1 minus sin theta by 2. ஓகே, புரியுதா என்னன்னு? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 2 சர்ஃபேஸ் இருக்கு, இந்த லென்த் 5 மீட்டர், இந்த சர்ஃபேஸோட லென்த் 5 மீட்டர், இதோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா 60 டிகிரி, f221 என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்ணலாம்? குழப்பிக்கிட்டு இருக்கலாம் தேவையில்ல, இது 1 அப்படி 2. ஓகே, f221 என்ன? இந்த மாதிரி 2 பிளேன் சர்ஃபேஸ் சம் ஆங்கிள் தீட்டால சஸ்பெண்ட் ஆயிருக்குன்னா டைரக்ட் ஃபார்முலா என்ன? 1 minus sin theta by 2. so 1 minus sin theta என்ன? 60 by 2 30. அப்போ 1 minus sin 30. sin 30 என்ன? 1 by 2. so 1 minus 1 by 2 னா 1 by 2 தான் வரும். ஓகே, சிம்பிளா? ஓகே, இந்த மாதிரி क्वेश्चन கேட்க சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக்ல லாஸ்ட் கேஸ். இந்த மாதிரி 3 சர்ஃபேஸ் இருக்கு, L1 L2 L3. இப்படி சம் ஆங்கிள் டிஸ்டார்ஷன் ஆயிருக்கு. இப்போ இதோட 1 இந்த சர்ஃபேஸ் 3 இந்த சர்ஃபேஸ் 2. இப்போ f122 ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பாருங்க, 1 2 2 தானே கேக்குறாங்க. அப்ப லென்த் 1 பிளஸ் லென்த் 2, 1 2 கேக்குறாங்க. ஸோ லென்த் 1 பிளஸ் லென்த் 2. பேலன்ஸ் இருக்க லென்த் என்ன? தேர்ட் லென்த். அதை என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணிடணும். டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் என்ன? 1. கரெக்டா? லீவிங் சர்ஃபேஸ் 1. ஸோ லென்த் 1, 2 இன்ட்டு லென்த் 1. சொல்றது புரியுதா? இப்ப இதே கேஸ்ல f321 எழுதலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் என்ன? 3. அப்ப L3 பிளஸ் செகண்ட் சர்ஃபேஸ் என்ன? 1 L1. பேலன்ஸ் இருக்குது தேர்ட் ஒன் L2 டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் என்ன? 3. அப்ப L3. ஓகே, இப்ப f23 எழுதுனா எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் லென்த் L2 பிளஸ் செகண்ட் லென்த் L3
பேலன்ஸ் இருக்கிறது ஃபர்ஸ்ட் லென்த் L1 டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இருக்க லென்த் L2. ஓகே, இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதோட ஷேப் ஃபேக்டர் முடிஞ்சு. இப்போ லாஸ்டா பார்த்த ரெண்டு கேஸும் வந்து ஷார்ட் ட்ரிக். இது எக்ஸாம்ல வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ப்ராப்ளம்ல 3 லென்த் கொடுத்துட்டு இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. கஷ்டமா கால்குலேஷனுக்கு சிம்பிளா பிளஸ் மைனஸ் தான், டிவிஷன் தான் இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்து போகலாம். பிரேக் எது வேணுமா? ஒரு 2 minutes பிரேக் ஏதாவது, இல்ல கண்டினியூ பண்ணலாமா? அப்படியே கம்மியா தானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, லாஸ்ட் டாபிக் ஒரு 15 minutes மட்டும் போகும். 15 to 20 minutes. இதை பார்த்துட்டு இன்னைக்கே முடிச்சிடலாம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், சாரி ரேடியேஷன். ஓகேவா? ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். ஹீட் interaction between two surface enclosure. ஓகே, இனிமே தான் வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபரே நம்ம படிக்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ரேடியேஷனோட பேசிக் டேர்ம். ஓகே, காமனா உள்ள டேர்ம். இனிமே படிக்க போறதுதான். இப்ப நம்ம என்ன சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கோம்? இப்ப ஹீட் டிரான்ஸ்ஃபர் தானே. அப்ப இனிமே ஹீட் எப்படி இருக்கும், ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன, இதுதான் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா டைரக்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் படி ஃபார்முலா சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 கேஸ் இருக்கும். அதுக்கான 4 கேஸ்க்கான ஃபார்முலாவை நான் கொடுத்துட்றேன் டைரக்டா. ஏன்னா இதோட கால்குலேஷன்லாம் வந்து கஷ்டமா இருக்கும். ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். சரி, ஓகே. இப்போ ஒரு 2 சர்ஃபேஸ் இருக்கு. இந்த சர்ஃபேஸ் 1, இதை 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட் சர்ஃபேஸ் 2. இது சம் டெம்பரேச்சர் T1ல இருக்கு, இது T2 அப்படிங்கிற டெம்பரேச்சர்ல இருக்கு. இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா A1, இதோட ஏரியா A2. எமிசிவிட்டி, இந்த பிளேட்டுக்குன்னு ஒரு எமிசிவிட்டி இருக்கு, அது எமிசிவிட்டி 1. இந்த பிளேட்டுக்கு ஒரு எமிசிவிட்டி இருக்கு, அது எமிசிவிட்டி 2. ஓகே, இந்த மாதிரி 2 பிளேட் இருக்கு, 1 2 அப்படிங்கிறது. இப்போ இது இந்த டெம்பரேச்சர்னால இது சம் ரேடியேஷன் எமிட் பண்ணும். இந்த பாடி என்ன பண்ணும், இதோட டெம்பரேச்சர்னால சம் ரேடியேஷன் எமிட் பண்ணும். ஸோ இந்த சர்ஃபேஸ் ரெண்டுக்கும் இடையில என்ன நடக்கும்னா ஒரு ஹீட் இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ ஹையர் டெம்பரேச்சர்ல இருந்தாலும் லோயர் டெம்பரேச்சருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ T1 வந்து கிரேட்டர் தென் T2 எடுத்துக்கலாம். ஸோ அப்படி 1ங்கிற சர்ஃபேஸ்ல இருந்து செகண்ட் சர்ஃபேஸ்க்கு ஹீட் இன்ட்ராக்ஷன் நடக்கும். விச் மீன்ஸ் த்ரூ ரேடியேஷன் ஹீட் வில் பி டிரான்ஸ்ஃபர்ட். ஓகேவா? அத என்ன சொல்லுவோம், Q டாட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா எமிசிவ் பவர் ஆஃப் பிளாக் பாடி 1 பிளஸ் மைனஸ் எமிசிவ் பவர் ஆஃப் பிளாக் பாடி 2. இது வந்து பிளாக் பாடின்னு சொன்னேன்னா, இப்ப நான் இது சொல்லும் போது இது ரெண்டும் ஒரு பிளாக் பாடி அப்படின்னு சொன்னேனா? இல்ல. ஆனா எதனால இந்த இடத்துல எமிசிவ் பவர் ஆஃப் பிளாக் பாடி 1, இங்க எமிசிவ் பவர் ஆஃப் பிளாக் பாடி 2 அப்படின்னு எடுத்திருக்கேன்? கொஞ்சம் லைட்டா திங்க் பண்ணுங்க. நான் நேத்து சொன்ன கிளாஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா இது கொஞ்சம் திங்க் பண்ணலாம். சரி, ஓகே, லைட்டா ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா. ஏதாவது ஐடியா வருதா யாருக்காவது? ஓகே, சப்போஸ் யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு, அதுல கூட நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். இப்ப இந்த பாடிக்கும் உள்ள எமிசிவ் பவர், அதாவது ஒரு நான் பிளாக் பாடி, ரெண்டுமே நான் பிளாக் பாடி, இதோட எமிசிவ் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம். அந்த ஒரு காரணத்தினாலதான் எமிசிவிட்டி அப்படிங்கிற ஒரு டேர்ம் கொண்டு வந்தோம். ஞாபகம் இருக்கா? இதுதானே நான் நேற்று சொன்னேன். எதனால அப்படின்னா பிளாக் பாடிக்கான எமிசிவ் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா
ஒரு லா கொடுத்திருக்காரு. எமிசிவ் பவர் ஆஃப் எ பிளாக் பாடி இஸ் சிக்மா இன்டு டி பவர் 4. ஓகே, நான் பிளாக் பாடிக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்ல. ஸோ இதை தான் வந்து தனித்தனியா கண்டுபிடிக்காம எமிசிவிட்டிங்கிற ஒரு டேர்ம் வச்சு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த டேர்மை கொண்டு வர்றதுக்கு பதிலா எப்படி கொடுத்துடுறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா பர்ஃபெக்டா எமிட் ஆகல, ஏதோ ஒண்ணு ரெசிஸ்ட் பண்ணுது. புரியுதா? பிளாக் பாடினா என்ன பண்ணிருக்கணும், பர்ஃபெக்டா எமிட் பண்ணிருக்கணும். ஆனா பர்ஃபெக்டா எமிட் பண்ணல, ஏன்னா இது வந்து நான் பிளாக் பாடி. ஓகே, பிளாக் பாடினா எமிட் பண்ணும், இது நான் பிளாக் பாடி. சோ ஏதோ ஒண்ணு சம் ரெசிஸ்ட் பண்ணுது. அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். சிம்பிளா கொஞ்சம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா சிம்பிளா இது அப்படியே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல கண்டக்ஷன்ல கொடுத்துருப்போம். டெம்பரேச்சர் டெல்டி டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எமிசிவ் பவர் ஆஃப் த பிளாக் பாடினா என்ன மீனிங்? சிக்மா இன்டு T1 பவர் 4 மைனஸ் சிக்மா இன்டு T2 பவர் 4 டிவைடட் பை, இப்போ இங்க என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை என்ன சொல்லிடலாம்னா ஆர் சர்ஃபேஸ் 1. நெக்ஸ்ட் இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அது ஆர் சர்ஃபேஸ் 2. இது ரெண்டுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அது என்னன்னா ஆர் ஸ்பேஸ். ஓகே, சோ ரெசிஸ்டன்ஸ் ரேடியேஷன்ல எப்படி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு சர்ஃபேஸ்னா அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அடுத்து ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அடுத்து ஒரு சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப காமனா சொல்ல போனோம், டோட்டலா சொல்ல போனோம் அப்படின்னா ஃபார்முலா எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா சிக்மா ரெண்டையும் காமனா எடுத்துட்டு சிக்மா இன்டு T1 பவர் 4 மைனஸ் T2 பவர் 4 டிவைடட் பை சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1 மைனஸ் எமிசிவிட்டி இன்டு ஏரியா எமிசிவிட்டி பிளஸ் 1 டிவைடட் பை A1 F122 பிளஸ் 1 மைனஸ் எமிசிவிட்டி, இது 1 1 1. ஓகே, இதுதான் ரேடியேஷன் ஹீட் டிரான்ஸ்ஃபர்க்கான ஃபார்முலா. மேல இருக்கிறத விட்டுருங்க, மேல இருக்கிறது எமிசி பவர், அது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். இப்ப கீழே இருக்க 3 டேர்ம் தான் டிஃபரெண்டான டேர்ம், கரெக்டா? அப்ப இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ்க்காக யூஸ் பண்ற ஃபார்முலா. ஓகே, இங்க சைடுல என்ன பாருங்க, ஆர் சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 1 minus emissivity of that surface divided by area of the surface into emissivity into, sorry into இல்ல, அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஸ்பேஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸ்பேஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1 divided by A1 F122. நெக்ஸ்ட் ரெசிப்ரோசிட்டி தியரம் என்ன சொல்லுது, A1 F122 is equal to A2 F221. இது ரெண்டுல எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஸ்பேஸ் ரெசிஸ்டன்ஸ். இது அப்படியே வந்து கண்டக்ஷனோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி ரிலேட் பண்ணிக்கோங்க, அப்போதான் இது புரியும். ஏன்னா ரேடியேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ரியலா வந்து நம்மளால வந்து பார்க்க முடியாதுன்னா ஃபீல் பண்ண முடியாது இந்த கான்செப்டை. ஆனா கண்டக்ஷன்லாம் ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ ரேடியேஷன் வந்து என்ன பண்ணீங்கன்னா அதோட கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? அங்க எப்படி கன்வெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் கண்டக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி படிச்சோம், அதே மாதிரி இங்க சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ், ஸ்பேஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஒரு பாடி இருந்துச்சுன்னா அந்த பாடிக்கு ஒரு சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இன்னொரு பாடி இருக்குன்னா அந்த பாடிக்கு ஒரு சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இந்த ரெண்டு பாடிக்கும் இடையில உள்ள ஸ்பேஸுக்கு சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதுதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, கண்டக்ஷன் கொஞ்சம் நல்லா கிளியரா இருக்கவங்களுக்கு இது டக்குன்னு வந்துடும், ரொம்பலாம் திங்க் பண்ண மாட்டாங்க. கண்டக்ஷன் கிளாஸ் இருக்கா என்னன்னு தெரியல, யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கூட நான் லிங்க் வந்து ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் இதுல ஒரு 4 கேஸ் இருக்கு. இந்த 4 கேஸ்க்கான டெரிவேஷன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கேட் கிளாஸ்ல சால்வ் பண்ணிருக்கோம். ஓகே, சப்போஸ் அந்த டெரிவேஷன் வேணும் அப்படின்னு எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என் நம்பருக்கு வந்து பர்சனலா மெசேஜ் அனுப்புங்க.
சிம்பிள். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கொஞ்சம் இந்த 4 ஃபார்முலாவும் பாத்தீங்கன்னா இந்த ஏரியா 1 சிக்மா T1 பவர் 4 மைனஸ் T2 பவர் 4 இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்முலாலையும் இருக்கும். டிஃபர் ஆகுறது மட்டும் நான் லாஸ்ட்டா தனியா எடுத்து சொல்றேன் வேணாலும். ஓகேவா? ஏன்னா கொஸ்டின்ல அதை டைரக்டா கேட்பாங்க அந்த அத. ஓகே, லாஸ்ட் தேர்ட் கேஸ் பாத்தீங்கன்னா 2 large infinite cylinder. ஓகே, இது வந்து பிளேன் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் சிலிண்டர். சிலிண்டர்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து இந்த மாதிரி ஒரு ஹாலோ சிலிண்டர். ஓகே, உள்ள இருக்க சர்ஃபேஸ் வந்து 1, வெளியில இருக்கிறது பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் 2. கொஞ்சம் சிலிண்ட்ரிக்கல் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இது நான் 3Dல டிரா பண்ணா கொஞ்சம் நல்லா கிளியரா புரியும். ஓகே, இது வந்து உள்ள இருக்கிறது ஒரு பென்னு, இதை சுத்தி ஒரு வாட்டர் பைப்போ இல்ல வேற ஏதோ இருக்கு அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் தானே. ஓகேவா? ஸோ அப்போ சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்னா இதோட சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 2π RL அப்படின்னு வரும். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் 2π RL ஆர் πdl அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் πdl. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏரியா 2 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 2π R2L πd2L. இது தேவையில்ல, இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டா நல்லதுதான். ஓகேவா? இது 2 பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, F1 to 2 வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்க. 1ல இருந்து 2க்கு போற எனர்ஜி பாத்தீங்கன்னா 100% போகும். ஏன்னா இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ், விச் மீன்ஸ் சர்க்குலர் சர்ஃபேஸ். ஸோ இங்கேருந்து லீவ் ஆகிற எனர்ஜி கண்டிப்பா இதுக்கு அவுட்டர்ல மட்டும்தான் போகும், இதே சர்ஃபேஸ்ல படாது. அப்ப F122 இஸ் ஈக்குவல் டு 1, F11 இஸ் ஈக்குவல் டு 0. கொஞ்சம் இமேஜினேஷன் கொண்டு வாங்க, அப்பதான் வந்து இந்த கான்செப்ட் வந்து புரியும். ஓகேவா? இப்ப இந்த அசம்ஷன்லாம் வந்து ஜெனரல் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா Q dot is equal to area 1 sigma T1 power 4 minus T2 power 4 divided by 1 by emissivity 1 plus R1 by R2 into 1 by emissivity 2 minus 1. இந்த R1 by R2ங்கிறது இந்த ஹோல் பிராக்கெட்டுக்குமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஓகே, இது வந்து தேர்ட் ஃபார்முலா. தேர்ட் ஃபார்முலால இல்ல ஃபோர்த் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ஜெனரல் ஃபார்முலா. இது கேஸ் 1 கொடுத்தது செகண்ட் ஃபார்முலா, கேஸ் 2 கொடுத்தது தேர்ட் ஃபார்முலா, இது ஃபோர்த் ஃபார்முலா. ஓகேவா? லாஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா இப்ப சிலிண்டர் பார்த்தாச்சு, அடுத்து ஸ்பியர். ஓகே, சோ கேஸ் 4 2 ஸ்பியர். இந்த கேஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் கம்மி, ஏன்னா ரியல் லைஃப்ல வந்து இதை பத்தி இருக்குமா என்னங்கிற ஐடியா இல்லை எனக்கும். ஓகே, மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இருக்காது. ஒரு சாலிட் ஸ்பியர் வந்து ஹாலோ ஸ்பியருக்குள்ள இருக்கிற மாதிரி. மீன்ஸ் ஒரு இந்த பால்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி ஸ்டெம்பர் பால்ல வந்து ஒரு மாதிரி சவுண்ட் வரும், உள்ள வந்து லைட்டா ஏதோ ஷேப்ல ஒரு சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். ஓகே, அந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப 2 ஸ்பியர் இருக்கு. ஸோ அதே கான்செப்ட் தான். இப்ப சிலிண்டர்ல எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோமோ இதே ஃபார்முலால ரேடியஸ்க்கு பதிலாக ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஃபார்முலா ஸ்பியருக்கான ஃபார்முலா கிடைச்சிரும். ஸோ இப்போ Q dot is equal to area 1 sigma T1 power 4 minus T2 power 4 divided by 1 by emissivity 1 plus R1 square divided by R2 square into 1 by emissivity 2 minus 1. ஓகே, இதை கம்பேர் பண்ணுங்க. இதே ஃபார்முலால ரேடியஸ்க்கு ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா ஸ்பியர், ஸ்கொயர் இல்லைன்னா அப்படின்னா அது சிலிண்டர். ஓகேவா? இது 2 ஸ்பியர்ஸ்க்கான இது. இப்ப இதோட ஏரியா பாத்தீங்கன்னா என்ன வரும்? சர்ஃபேஸ் ஏரியா யாராவது திங்க் பண்ண முடியுமா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் 4π R1 ஸ்கொயர்.
செகண்ட் ஸ்பியரோடது 4πr². இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான். லாஸ்ட் ஒரே ஒரு சின்ன டாபிக் ரேடியேஷன் ஷீல்ட் அப்படின்னு, அதுல ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் எடுப்போம். சின்ன ஃபார்முலா தான் அது. அது முடிச்சுட்டா ரேடியேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, ஸோ பார்க்கலாமா இல்ல நாளைக்கு பார்க்கலாமா? உங்க விருப்பம். எல்லாருமே சொல்லுங்க. பார்க்கலாம்ல, எல்லாருக்குமே ஓகே தானே? முடிச்சிடலாம் சார், முடிச்சிடலாம். சரி, ஓகே, முடிச்சிடலாம். இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட், ரேடியேஷன் ஷீல்ட் between parallel plates. ஓகே, இப்போ நான் பிளேட்டை டிரா பண்றேன், 1 டைமென்ஷன்ல டிரா பண்றேன். இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு, parallel plates. நம்ம பார்த்த செகண்ட் கேஸ். ஓகே, 2 parallel பிளேட் இருக்கு, லார்ஜ், இன்ஃபினிட்லி லார்ஜ் parallel plates. இந்த சர்ஃபேஸ் வந்து 1, இந்த சர்ஃபேஸ் 2. இந்த சர்ஃபேஸ்க்குன்னு ஒரு ஏரியா இருக்கும், அது A1, டெம்பரேச்சர் இருக்கும், எமிசிவிட்டி இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஒரு ஏரியா இருக்கும், T2 இருக்கும், எமிசிவிட்டி 2. ஏரியா அப்படின்னா என்னது? இப்படி கொஞ்சம் 3 டைமென்ஷன்ல கொஞ்சம் லைட்டா இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த 2 சர்ஃபேஸ்க்கும் இடையில இந்த ரேடியேஷன் ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. இத குறைக்கிறதுக்காக என்ன பண்றேன்னா, இன்னொரு ஷீல்டு விச் மீன்ஸ் இன்னொரு பிளேட்டை நான் இடையில இன்சர்ட் பண்றேன். ஓகே, 3 டைமென்ஷன்லயே டிரா பண்ணிடுறேன், ஏன்னா அப்பதான் ஒரு கொஞ்சம் பிளேட் மாதிரி தெரியும். இதே ஏரியாவோட அதாவது இந்த பாடியோட ஏரியாவிலேயே இன்னொரு பிளேட்டை இடையில நான் வச்சுட்டேன். ஓகே, இந்த பிளேட் பாத்தீங்கன்னா நம்பர் 3, இது சம் ஏரியால இருக்கு, A3, T3, அதே மாதிரி எமிசிவிட்டி 3. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் வித் ஷீல்டு வித்தவுட் ஷீல்டு அப்படின்லாம் ஒரு ஃபார்முலாலாம் இருக்கும். அந்த ஃபார்முலாலாம் எழுதணும்னா ஃபைனலா நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் மட்டும் நான் சொல்றேன். ஓகே, ஸோ Q with shield divided by Q without shield, which means shield with shield என்ன மீனிங்? ஷீல்டு வச்சதுக்கு அப்புறம் ஹீட் டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது Q with shield. Q without shieldனா என்ன மீனிங்? இந்த ஷீல்டே நான் வைக்கல, ஜென்ரலா நார்மலா இருக்கிற கான்செப்ட் வித்தவுட் ஷீல்டு அப்படின்னா. வித் ஷீல்டுனா நான் ஒரு ஷீல்டை இன்சர்ட் பண்ணிடுறேன், அந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஒரே நிமிஷம். டூ பை எமிசிவிட்டி -1 divided by 2 by emissivity -1 plus n times of 2 by emissivity -1. ஓகே, இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கும் அதே மாதிரி தான் டெரிவேஷன் இருக்கு, வேணும்னா கேளுங்க, நான் அனுப்புறேன். ஈஸியா தான் இருக்கும் டெரிவேஷன். இல்ல டெரிவேஷனை சால்வ் பண்ணிடவா? சிம்பிள், சின்ன டெரிவேஷன் தான். ஏன்னா அந்த டெரிவேஷன் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். ஏன்னா அப்படி இல்லாம சொன்னேன்னா இது புரியாது. ஓகே, நான் சிம்பிளாவே சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், கொஞ்சம் ஃபாஸ்டாவே போகலாம். ஓகே, இப்ப இந்த மாதிரி ஒரு ஷீல்டு இருக்கு. இப்ப இந்த ஷீல்டுக்கு வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஏரியா 1 சிக்மா T1/4 மைனஸ் T2/4. ஓகே, கண்டக்ஷன்ல பார்த்த கான்செப்ட் தான். கண்டக்ஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஈஸியா. 1ல இருந்து 2 இந்த 2 டெம்பரேச்சர் எடுத்தோம் அப்படின்னா கீழே என்ன பண்ணணும்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணுமா? ஓகே, அதான கான்செப்ட். இந்த டெம்பரேச்சர்ல இந்த டெம்பரேச்சர் போனோம்னா இந்த 2 டெம்பரேச்சருக்கு இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அடுத்து இந்த 2 பிளேட்டுக்கும் இடையில உள்ள ஸ்பேஸ்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அடுத்து இந்த பிளேட்டுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அடுத்து இந்த 2க்கும் இடையில உள்ள ஸ்பேஸ்க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அடுத்து இந்த பிளேட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கான்செப்ட். ஓகேவா? இத போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளா என்ன சொல்லிட்டேன், 2 பிளேட்டுக்கு இடையில நடக்கிற ஹீட் டிரான்ஸ்ஃபரை இந்த மாதிரி சொல்லிட்டேனா,
ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் இடையில இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்க டேர்ம். அப்ப நான் இந்த டேர்ம் எழுதிடுறேன் பாருங்க. 1 by emissivity 1 plus 1 by emissivity 3 minus 1. ஏன்னா நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம்? இந்த பிளேட்டை நம்பர் 3 தானே எடுத்திருக்கோம். ஓகே, இது வந்து இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் இடையில உள்ள ரெசிஸ்டன்ஸ். அடுத்து இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் இடையில ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன வரும்? 1 by emissivity 3 plus 1 by emissivity 2 minus 1. இந்த மாதிரி வரும். புரியுதா என்னன்னு? நான் இந்த கீழே இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுட்டேன் ரெண்டு பிளேட்டுக்கு இடையிலன்னு. ஸோ இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 3 வர மாதிரி இருக்கும். அடுத்து இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில வர ரெசிஸ்டன்ஸ் 3 2 இருக்கும். ஏன்னா இது நம்பர் 3, இது நம்பர் 2. ஓகேவா? இப்ப கீழே இருக்க எல்லாமே பிளஸ் மைனஸ் மட்டும் தானே இருக்கு. எந்த ஒரு இடத்துல மல்டிபிளிகேஷன் இல்லை. நான் பிரிச்சு காமிச்சிருக்கிறதுனால எந்தெந்த பிளேட்டுக்கோ அதுக்காக. ஓகே, சோ இப்ப இத வந்து லைட்டா ரீஆர்டர் பண்றேன் பாருங்க. ஏரியா 1 சிக்மா T1 power 4 minus T2 power 4 divided by 1 by emissivity 1 plus 1 by emissivity 2 minus 1. புரியுதா என்னன்னு? இந்த 1 by emissivity 2 இந்த சைடு எழுதிட்டு இதை இந்த சைடு எழுதிக்கிறேன். ஏன்னா எல்லாமே பிளஸ் மைனஸ்ல தான் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இங்க மாதிரி இந்த மாதிரி வந்துடும். 1 by emissivity 3, இந்த 2 வந்து இங்க போயிடுச்சு, இந்த 3 இங்க வந்துடும். ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்ப பாருங்க, இது வந்து 1 2 அப்படிங்கிற பிளேட்டுக்கு இடையில உள்ள ஹீட் டிரான்ஸ்ஃபருக்கான ஃபார்முலா. இப்ப இடையில இந்த ஷீல்டு வச்சதுக்கு அப்புறம் புதுசா இந்த அளவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஐடியா என்னன்னு புரியுதா? என்ன சொல்ல வரேன்னு? புதுசா இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இப்ப நான் இங்க ஒரு ஷீல்டு தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா 1 இன்ட்டு, இப்போ ஒருவேளை n நம்பர் ஆஃப் ஷீல்டு வச்சிருந்தோம் அப்படின்னா இங்க n. ஓகே, சோ இந்த டேர்ம் என்னன்னு சொல்லுவோம்? ஹீட் டிரான்ஸ்ஃபர் ரேட் வித் ஷீல்டு. கரெக்டா? ஷீல்டு வச்சப்ப ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடந்து. ஒருவேளை ஷீல்டே வைக்கலன்னா Q வித்தவுட் ஷீல்டு. ஷீல்டே வைக்கல அப்படின்னா என்ன போயிடும்? இந்த டேர்ம் மட்டும் போயிடும். ஏரியா 1 சிக்மா T1 power 4 minus T2 power 4 divided by 1 by emissivity 1 plus 1 by emissivity 2 minus 1. புரியுதா என்னன்னு? கொஞ்சம் ரீஆர்டர் பண்ணி மாத்திக்கிட்டு இப்ப ஃபைனல் கன்க்ளூஷன் கொடுத்துட்டேன். இது வந்து 1 ஷீல்டுனால 1 டைம்ஸ் ஆஃப் இந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகே, புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் எடுக்கிறேன். எல்லா பிளேட்டோட எமிசிவிட்டியுமே சேம். எமிசிவிட்டி ஆஃப் ஆல் பிளேட்ஸ் ஆர் சேம். क्वेश्चनல இந்த மாதிரி தான் கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. எமிசிவிட்டி ஆஃப் ஆல் பிளேட்ஸ் ஆர் சேம். அப்பனா எமிசிவிட்டி 1 இஸ் ஈக்குவல் டு எமிசிவிட்டி 2 இஸ் ஈக்குவல் டு எமிசிவிட்டி 3. இதை காமனா ஒரு எமிசிவிட்டி ஜெனரல் எமிசிவிட்டியா எடுத்துக்கிறோம். ஓகே, இப்ப இத வந்து நான் இந்த ரெண்டு ஃபார்முலாலையும் அப்ளை பண்ண போறேன். இந்த ரெண்டு ஃபார்முலாலையும் அப்ளை பண்ணி ஒரு ரேஷியோ மட்டும் கண்டுபிடிக்க போறேன். சிம்பிளா டைரக்டா போட்டுறேன். Q with shield divided by Q without shield. Okay, is equal to Q with shield என்ன? ஏரியா 1 சிக்மா T1 power 4 minus T2 power 4 divided by எல்லா எமிசிவிட்டியும் சேம்னு சொல்லிட்டேன்னா அதே மாதிரி n நம்பர் ஆஃப் ஷீல்டு இருக்குன்னு அசம்ஷன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அசம்ஷன் இது. செகண்ட் அசம்ஷன் வந்து n நம்பர் ஆஃப் ஷீல்டு. ஓகே, ஒன்னும் இல்ல, ஏதோ ஒரு n டைம்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவை இங்க மேல எழுதலாமா? நியூமரேட்டர்ல பாருங்க எப்படி வரும். ஏரியா 1 டெரிவேஷன் புரியலன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் ஃபைனலா சொல்ற கன்க்ளூஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, 1 by emissivity plus 1 by emissivity minus 1 plus n times of 1 by emissivity plus 1 by emissivity minus 1 இந்த மாதிரி வரும். இப்போ வித்தவுட் ஷீல்டு பார்த்தீங்கன்னா ஏரியா 1 சிக்மா
T1 power 4 minus T2 power 4. இங்க பாருங்க வித்தவுட் ஷீல்டு இந்த ஃபார்முலா எமிசிவிட்டி ரெண்டுமே சேம். அப்போ 1 by எமிசிவிட்டி பிளஸ் 1 by எமிசிவிட்டி மைனஸ் 1. ஓகே, இப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டா? இது மேல போயிடும், இது கீழே வந்துடும். இதெல்லாம் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன்ஸ். அப்ப இந்த ஹோல் டேர்ம் மேல போயிடும். அப்போ 1 by எமிசிவிட்டி பிளஸ் 1 by எமிசிவிட்டி மைனஸ் 1 டிவைடட் பை இந்த ஹோல் டேர்ம் வந்து கீழே வந்துடும். 1 by எமிசிவிட்டி plus 1 by emissivity minus 1 plus n times of 1 by emissivity plus 1 by emissivity minus 1. ஓகே, இந்த ஹோல் டேர்மை வந்து நான் இங்கேருந்து காமனா வெளில எடுக்கிறேன். மேலே இருக்க டேர்ம் அப்படிதான் இருக்கும். 1 by emissivity plus 1 by emissivity minus 1 whole divided by இந்த டேர்ம் காமனா எடுத்தா என்ன வரும்? 1 by emissivity plus 1 by emissivity minus 1. ஸோ இங்கேருந்து காமனா எடுத்தேன்னா இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அப்போ 1 பிளஸ் இந்த இடத்துல இது போயிடுச்சுன்னா வெறும் எண்ணு மட்டும் தான் இருக்கும். இது கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலா நமக்கு எப்படி கிடைக்கும்னா ரிசல்ட் 1 டிவைடட் பை n பிளஸ் 1. இந்த ரிசல்ட் தான் எனக்கு டிரைவேஷன் புரியலைனாலும் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா எக்ஸாம் வந்து கிட்ட வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இந்த டைம்ல வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இந்த கன்க்ளூஷன் மட்டும் இருந்தாவே போதும். ஓகேவா? Q வித் ஷீல்டுக்கும் Q வித்தவுட் ஷீல்டுக்கும் உள்ள ரேஷியோக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1 டிவைடட் பை n பிளஸ் 1. ஓகே, ஷீல்டு வச்ச வித் ஷீல்டுனா என்ன? ஷீல்டு வச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு டிவைடட் பை வித்தவுட் ஷீல்டுனா ஷீல்டு வைக்காம எவ்வளவு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஷீல்டு மட்டும் வைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம் டிரா பண்ண மாதிரி ஒரே ஒரு ஷீல்டு வைக்கிறேன். அப்ப இந்த ரேஷியோ பாருங்க 1 divided by 1 plus 1 which is 1 by 2 0.5. இதுக்கு என்ன மீனிங்? ஷீல்டு வச்சதுனால 50% ஹீட் வந்து கம்மியாயிருக்கு. கரெக்ட் தானே? ஸோ Q with shield is 0.5 times of Q without shield. இதானே இந்த டேர்ம் நான் இங்க ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஷீல்டு வச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா முன்னாடி இருந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல 0.5 என்ன 50% இல்லைன்னா பாதின்னு சொல்லலாம். பாதி தான் இருக்கு. இப்போ 50% வந்து ரெடியூஸ்டு. ஓகே, இப்போ இங்க ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று உங்களுக்கு வைக்க போறேன். இப்போ நம்பர் ஆஃப் ஷீல்டு வந்து 2. இப்போ இந்த ரேஷியோ என்ன வரும்? Q with shield divided by Q without shield is equal to 1 divided by 2 plus 1 which is equal to 1 by 3. 1 by 3 na 33%. 0.33 which is 33%. இப்ப இந்த ஷீல்ட வச்சதுனால எவ்வளவு பர்சன்டேஜ் ஹீட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க யாராவது. 67% ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த ஒரு ஐடியா தான் வேணும். எதனால? இங்க பாருங்க, Q with shield is 33% of Q without shield. அப்ப without shield which means 33% வந்து இருக்கு. அப்ப எவ்வளவு காணாம போயிருக்கு? புரியுதா என்ன சொல்றேன்னு? அப்ப 100 minus 33 is 67. அப்ப 67% என்ன இருக்கு? ரெடியூஸ் ஆயிருச்சு. ஓகே, இப்போ கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்குன்னு கேக்குறாங்களா இல்ல எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்களா? ஓகே, அப்ப அதே மாதிரி n equal to 5 அப்படின்னா Q with shield divided by Q without shield is equal to 1 divided by 5 plus 1 which is 1 by 6. 1 by 6 na 0.166 போயிடும். அப்ப 16%, 16.67% தான் இருக்கும். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு போகும் அப்படின்னா 100ல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, 23. இதுல ஒரு 99ல 16 போச்சுன்னா 383. 83.23% வந்து லாஸ் ஆயிருச்சு. 83.23% லாஸ் ஆயிருச்சு. ஓகே, லாஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 100ல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா
50% ஏன்னா 100ல 50 போயிடுச்சுன்னா திரும்பி 50 தான் வரும். அப்ப கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டாலும் பிரச்சனையே இல்லை, கண்ணை முடிட்டு 15 போட்டு வந்துடலாம். ஓகே, இப்ப 2, 3, 4, 5 இந்த மாதிரி போயிட்டாங்கன்னா தான் கொஸ்டின்ல எவ்வளவு ஹீட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்குன்னு கேக்குறாங்களா இல்ல எவ்வளவு ஹீட் வந்து இருக்குன்னு கேக்குறாங்களான்னு கரெக்டா ரீட் பண்ணணும். புரியுதா இது என்னன்னு, என்ன ட்விஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு? ஓகேவா? சரி, ஓகே.